தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வெற்றி தொகுதிகள் 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 5 இடங்களிலும் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து களத்திலே எங்களுடைய பணியை இன்னும் 2 நாட்களிலே துவங்க இருக்கிறோம். தொகுதி எண்ணிக்கை, தொகுதியில் ஒதுக்கப்பட்ட இடங்களெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு ஒதுக்கப்பட்டது. ஒத்த கருத்தோடு ஒதுக்கப்பட்டது என்றால் நிச்சயமாக இது நல்ல செய்தி, வெற்றி செய்தியாக அமையும். சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட முடியவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்தின் கோட்பாடுகளுக்கு இணக்கமாக வரவில்லை என்ற காரணத்தினால் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடவில்லை. கூடுதல் தொகுதி கிடைக்கலன்றதுனால தான் இன்னைக்கு காலதாமதமா இன்னைக்கு சைன் ஆயிருக்கா சார்? 5 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய உறுதியான நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கூட்டணியினுடைய வெற்றியை, ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும். கடந்த தேர்தலில் 6 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 இடங்களானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு தற்போது ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறோம் அப்படின்றலாம் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மேலும் எந்தெந்த தொகுதிகள்னு அவர் பட்டியலிட்டு சொல்லியிருந்தார், அதையும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட இருக்கிறது. தாமரை சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். தற்போது தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டு எந்தெந்த தொகுதிகளும் தெரிவிக்கப்பட்டு விட்டது, தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. BS கோயில் முன்பு இந்த கையெழுத்தானது சற்று நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றது. தற்போது ஜி.கே. வாசன் 5 தொகுதியில் போட்டியிடுவதாக வெளியே செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். தாமரை சின்னத்தில் 5 தொகுதியில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் என
5 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், ஏற்கனவே சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்திற்கு ஒத்துழைப்பு நல்காததால் தற்போது தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், 5 தொகுதி எங்களுக்கு திருப்திகரமான தொகுதி, 5 தொகுதியிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம், கூட்டணி ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்வோம் என ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். நன்றி சசிதரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.